வங்கக்கடலில் உருவாகிய பெங்ஜம் புயல் தற்பொழுது கரையை கடந்திருக்கக்கூடிய சூழலிலே அதனுடைய தாக்கம் இன்னும் குறையாமல் கனத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் முழுவதுமே நேற்று இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழலிலே கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் 21 பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியதன் காரணமாக அப்பகுதியில் வசித்து வந்த ராஜேஸ்வரி என்பவனுடைய கூரை வீடு மீது பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாய்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இதில் குடும்பத்தினர் வசித்து வந்தாலும் கூட அதிர்ஷ்டவசமாக அந்த வீட்டில் உள்ளே இருந்த குடும்பத்தினர் உயிர் தப்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மரம் என்எல்சி நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழலிலே இந்த மரத்தை அகற்ற வேண்டும் என்று குடும்பத்தினர் ஏற்கனவே கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அதிகாரிகள் அதனை உதாசீனப்படுத்தியதாகவும் அக்குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். தற்பொழுது அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கக்கூடிய சூழலிலே அவர்கள் முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் என்எல்சி ஊழியர்கள் அந்த மரத்தை அகற்றக்கூடிய பணியிலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த நெய்வேலி பகுதியில் தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுகிறது. தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் இல்லாமல் மக்கள் திண்டாடும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது.